ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாலிட்டியில் சாப்டர் 1 அதே ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்ட் 4. ஸோ இதில் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1892 அண்ட் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1909 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861 பார்த்துருப்போம். அதை பார்க்கலன்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு இதுக்கு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, increased non-official members, central and provincial legislative councils. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இருக்கும் இல்லையா, அதை செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே இந்தியன்ஸை வந்து நுழைச்சாங்க. பட் அது வந்து ரொம்ப கன்சிடரபிளாக ரொம்ப கம்மி பேரை தான் நுழைச்சாங்க. இப்போ வந்து அவங்க வந்து நான் ஒஃபிஷியல் மெம்பர்ஸ் தான். நம்ம இந்தியன்ஸ் வந்து நான் ஒஃபிஷியல் கிடையாது. ஒஃபிஷியல்னால் பிரிட்டிஷ் மெம்பர்ஸ் தான். இப்போ என்னென்னா, அந்த நான் ஒஃபிஷியல் மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. எங்கன்னா போத் சென்டர் அண்ட் ப்ரொவின்ஷியல். சென்டர் வந்து அப்போ பெங்காலாக இருந்தது. அண்ட் ப்ரொவின்ஷியல்னால் என்ன, வேறு எந்தெந்த இடத்துல ரூல் பண்ணுறாங்களோ அங்கே எல்லாத்தையும் வந்து இந்தியன்ஸை வந்து நுழைக்கிறது. செகண்ட் பாயிண்ட், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் டிஸ்கஸ் பட்ஜெட் அண்ட் அட்ரஸ் கொஸ்டின்ஸ் டு எக்ஸிக்யூட்டிவ். இப்போது இந்த உள்ளே போகிறாங்க இல்லையா, இந்த நம்ம நான் ஒஃபிஷியல் மெம்பர்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஜெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வருஷத்துக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த இயரில் பட்ஜெட் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அந்த பட்ஜெட்டில் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கலாம், ஆனால் எதுவும் பேசக்கூடாது. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க இல்லையா, அந்த லாவை பாஸ் பண்ணுறவங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க, அவங்கக்கிட்ட கொஸ்டின்ஸ் அட்ரஸ் பண்ணலாம். என்னென்னா, இப்படி ஏதாவது ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு தடவை தான் கேட்க முடியும், ரெண்டாவது தடவை கேட்க முடியாது. ஸோ இதுதான் அதோட செகண்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் நாமினேஷன் ஆஃப் நான் ஒஃபிஷியல் மெம்பர்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம்ல, நான் ஒஃபிஷியல் மெம்பர்ஸை வந்து உள்ளே நுழைச்சாங்கன்னு. அது எப்படி பண்ணுறாங்கன்னா, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வைஸ்ராய் நாமினேட் பண்ணுவார். அது யார் வந்து எலெக்ட் பண்ணுவாங்கன்னா, ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து எதில் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு யார் எலெக்ட் பண்ணுவாங்க, நான் ஒஃபிஷியல் மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் யார் நாமினேட் பண்ணுவார்னா கவர்னர். அப்புறம் யார் எலெக்ட் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ், முனிசிபாலிட்டிஸ், யூனிவர்சிட்டிஸ், ட்ரேட் அசோசியேஷன், ஜமீன்தார்ஸ், சேம்பர்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து எலெக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்போ கிடையாது. ஸோ அது பேர் வந்து நாமினேஷன் இருந்தது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, எலெக்ஷனுங்கிற ஒரு கான்செப்ட் அப்போ கிடையாது. நாமினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன் யார் பண்ணிகிட்ருக்கா, லைக் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் யார் எலெக்ட் பண்ணுறா, பிஎல்சி அண்ட் பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தான் பண்ணுறாங்க. அதை வந்து நாமினேஷன் சொல்கிறாங்க. பட் தட் இஸ் எலெக்ஷன், இன்டைரக்ட் எலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, திஸ் ஆக்ட் மேட் எ லிமிட்டட் அண்ட் இன்டைரக்ட் ப்ரொவிஷன் ஃபார் தி யூஸ் ஆஃப் எலெக்ஷன். ஸோ எந்த ஆக்ட்லேருந்து எலெக்ஷனுங்கிற கான்செப்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892 அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்து த வேர்ட் எலெக்ஷன் வாஸ் நாட் யூஸ். நான் சொன்ன மாதிரி எலெக்ஷன் அவங்க பண்ணல, நாமினேஷன் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892 பற்றின ஒரு சின்ன இது. அடுத்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909, ஆல்சோ நோன் எஸ் மார்லே மின்டோ ரிஃபார்ம். ஏன் வந்து மார்லே மின்டோ ரிஃபார்ம்னா, மார்லே யார், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், மின்டோ தான் வைஸ்ராய். ஸோ அதனால தான் இது அவங்க இருந்த லைனில் இருந்தனால தான் இது பேர் வந்து மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்த ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, கன்சிடரபிளி இன்க்ரீஸ் த சைஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ். இப்போது நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இன்க்ரீஸ்டு மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, எவ்வளோன்னு சொல்லலை. இதில் வந்து கன்சிடரபிளாக தேவ் இன்க்ரீஸ், ஓகே இவ்வளோ பண்ணணும், இவ்வளோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. எங்கன்னா போத் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் எவ்வளோ பேர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரம் 16 to 60 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் வந்து ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பற்றி சொல்லனா, ஏன்னா ஒரு இடத்துல ஒரு டைப்பாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் மென்ஷன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் சென்ட்ரலில் மட்டும் எவ்வளோ, 16 to 60. அடுத்து மெஜாரிட்டி ஆஃப் நான் ஒஃபிஷியல் மெம்பர்ஸ் இன் பிஎல்சி. நம்மளுக்கு தெரியும் ஏன் வந்து பிஎல்சி சொல்லலைன்னா, பிகாஸ் நான் ஒஃபிஷியல் மெம்பர்ஸ் யார், இந்தியன்ஸ். ஸோ அந்த மெஜாரிட்டி நிறையா வந்து பிரிட்டிஷர்ஸை விட இந்தியன்ஸ் தான் இருந்திருக்காங்க. அடுத்து தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா, என்லார்ஜ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் போத் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ஃபங்க்ஷன்ஸை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. இப்போ என்ன பார்த்தோன்னா, முன்னாடி டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ன பண்ணலாம், அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம், கொஸ்டின்ஸை வந்து என்ன பண்ணலாம், அட்ரெஸ் பண்ணலாம். இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா, நம்ம என்லார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், ஆஸ்க் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் அண்ட் மூவ் ரெசல்யூஷன் ஆன் பட்ஜெட். ரெசல்யூஷன்னா, இப்போ நம்ம வந்து இந்தியன்ஸ் வந்து தே கேன் மூவ், இதுதான் எங்கள் கான்செப்ட், இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வி கேன் மூவ் அ ரெசல்யூஷன், எங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு. இன்னொன்று வந்து சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின். நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட், இங்கே வந்து
அட்ரஸ் கொஸ்டின்ஸ் டு எக்ஸிக்யூட்டிவ். தி கேன் ஒன்லி அட்ரஸ், கேட்க மட்டும் தான் முடியும். இங்கே வந்து ஒரு தடவை கேட்பாங்க, இது கரெக்டாக இல்லைங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து அவங்க ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் வந்து பிரிட்டிஷ் கிட்டேருந்து வரலைன்னா திருப்பி அவங்க கேட்கலாம், இது கரெக்டாக இல்லைங்களா அப்படின்னு 2வது தடவை கேட்கலாம். ஸோ அதுதான் வந்து இட் இஸ் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து 4th ஒன், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன்ஸ் were associated with the executive councils. இது வரைக்கும் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இந்தியன்ஸ் போனாங்க அப்படின்னு நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909 தான் எக்ஸிக்யூட்டிவ்க்கு உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன்ஸ் were associated with executive councils. யாருன்னா சத்யேந்திர பிரசாத், அவர் தான் லா மெம்பராக இருந்திருக்காரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில். ஹி வாஸ் அ லா மெம்பர். யார்? சத்யேந்திர பிரசாத். அடுத்து 5th ஒன், இன்ட்ரடியூஸ் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் த முஸ்லிம்ஸ். இப்போ நம்ம இது வரைக்கும் முஸ்லிம்ஸ்க்கு தனியாக நம்ம எதுவும் பார்க்கல, ஹிந்துஸ்க்கு தனியாக அப்படின்னு எதுவும் பார்க்கல. ஸோ இப்போ தான் வந்து முஸ்லிம்ஸ் வந்து அங்கே ரெப்ரசன்டேட் பண்ணணும், லைக் ஒன்லி ஹிந்துஸ் மட்டும் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களையும் லைக் உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யார் பண்ணதுன்னா மின்டோ பண்ணார். மின்டோ தான் வைஸ்ராயாக இருந்தார். ஸோ அதனால தான் அவர் வந்து ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் அப்படிங்கிறோம், ஏன்னா முஸ்லிம்ஸ் வந்து உள்ளே நுழைச்சனால. அண்ட் தென் 6th பாயிண்ட், செப்பரேட் ரெப்ரசன்டேஷன் ஃபார் பிரசிடென்சி, கார்பரேஷன், சேம்பர் ஆஃப் காமர்ஸ், யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஜமீன்தார். இப்போ வந்து ஆல்ரெடி இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861 நம்ம என்ன பார்த்தோம், இந்த மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வந்து யார்? ராஜா ஆஃப் பெனாரஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ராஜா ஆஃப் பெனாரஸ், மகாராஜா ஆஃப் பாட்டியாலா, சர் தின்கர் ராவ். இவங்கள வந்து என்ன பண்ணாங்க? பிகினிங் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் பை அசோசியேட்டிங் இந்தியன்ஸ் வித் த லா மேக்கிங் ப்ராசஸ். லா மேக்கிங் ப்ராசஸில் இந்தியன்ஸை வந்து நுழைச்சாங்க. இவங்க 3 பேர் ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒன்று படித்தோம். இப்போ இங்கே வந்து செப்பரேட் ரெப்ரசன்டேஷன். இப்போ ஒருத்தவங்களுக்கு இப்போ லா மேக்கிங்கில் மட்டும் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு இதுக்கும் செப்பரேட் ரெப்ரசன்டேஷன் போட்டாங்க. ஃபார் பிரசிடென்சி கார்பரேஷன்ஸ்க்கு, அப்புறம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஜமீன்தாஸ், இவங்க எல்லாத்துலேயும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தனித்தனியாக போட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.